மக்களவை பொதுத் தேர்தல் 2024ஆம் ஆண்டிற்கான வாக்காளர் சீட்டு கிடைக்கப் பெறாதவர்கள் ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் செய்து கொள்வது அப்படிங்கிற சர்ச்சின் எலக்ட்ரோல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இந்த பேஜ்க்கான டைரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல 2வதா கொடுத்துருக்கேன். லிங்க் கிளிக் பண்ணி இங்க டைரக்டா கூட இந்த பேஜ் அக்சஸ் பண்ணிக்கலாம். இதுல நம்மளுக்கு 3 வகையான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சர்ச் பை எபிக். எபிக் அப்படிங்கிறது வாக்காளர் எண் அப்படின்னு அர்த்தம். சர்ச் பை டீடைல்ஸ், சர்ச் பை மொபைல் அப்படின்னு 3 வகையாக நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய வாக்காளர் சீட்டை ஆன்லைன்ல எடுத்துக்கொள்வதற்கு. சர்ச் பை எபிக் அப்படிங்கிறதுல நீங்க உங்களுடைய மொழி என்னவோ அந்த மொழியை தேர்ந்தெடுத்துக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவரும் தமிழுங்கிறத தேர்ந்தெடுத்துக்கோங்க. எபிக் நம்பர் அப்படிங்கிறது உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை என்ன டைப் செஞ்சுக்கோங்க. பிறகு மாநிலம் அப்படிங்கிற இடத்துல தமிழ்நாடு அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துக்கோங்க. கீழே கொடுத்துருக்க கேப்ஷாவை அப்படியே டைப் பண்ணிட்டு சர்ச்சுங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர், உங்களுடைய வயது, தந்தை பெயர் அல்லது கணவர் பெயர், உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய அசெம்பிளி மற்றும் நீங்க எங்க ஓட்டு செலுத்த வேண்டியமோ அந்த இடம் எல்லாமே விளக்கமாக இருக்கும். மேலும் விவரங்களை அறிவதற்கு வியூ டீடைல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. வியூ டீடைல்ஸ் அப்படின்னு நீங்க கொடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கான ஓட்டர் ஸ்லிப் ஆனது வந்திருக்கும். இதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாக்காளர் தகவலை அச்சிடவும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப்ல உங்களுடைய வாக்காளர் சீட்டு கிடைக்கும். மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா உங்களுடைய மாவட்டத்திற்கு தகுந்தவாறு எலெக்ஷன் அஃபீஷியல்ஸ் அப்படின்னு சொல்லி சிஇஓ, டிஇஓ, இஆர்ஓ, பிஎல்ஓ அவங்களுடைய தொலைபேசி எண்ணை கொடுத்துருப்பாங்க, பெயர்களும் கொடுத்துருப்பாங்க. அவங்கள நீங்க கால் பண்ணி சந்தேகங்களை தெரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு வீட்லயே வாக்காளர் சீட்டு கொடுத்துருப்பாங்க. அவங்க தாராளமா நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். வாக்காளர் சீட்டு கிடைக்க பெறாதவர்கள் ஆன்லைன்ல எளிமையாக நீங்களே டவுன்லோட் செஞ்சுக்கலாம். ஸோ இதே வகையில நீங்க 2வதா கொடுத்துருக்க அதாவது சர்ச் பை டீடைல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டேட் அப்படிங்கிற இடத்துல தமிழ்நாடுங்கிறத தேர்ந்தெடுத்துக்கோங்க. மொழிங்கிற இடத்துல தமிழ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு உங்களுடைய பெயர், உறவினர் பெயர், அதாவது இங்க உறவினர் அப்படிங்கிறது கணவர் அல்லது தந்தையின் பெயரை டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அல்லது வயது கொடுத்துட்டு ஜெண்டர் என்னங்கிறத செலக்ட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட், அசெம்பிளி செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான வாக்காளர் சீட்டு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா சர்ச் பை மொபைல் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்க வாக்காளர் பட்டியல்ல இணைச்சிருக்க மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கேப்ஷாவை கொடுத்து சென்ட் ஓடிபி அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஓடிபி நீங்க பதிவு செஞ்சிருக்க மொபைல் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபியை உள்ளிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 வகையிலையுமே நீங்க உங்களுடைய ஓட்டர் ஸ்லிப்பை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப எளிமையான வகையில் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சர்ச் பை எபிக்ங்கிற இந்த ஆப்ஷன் தான். இந்த ஆப்ஷனில் ரொம்ப எளிமையாக நீங்கள் உங்கள் மொபைல்லே டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாக்காளர் தகவலை அச்சிடவும் அப்படிங்கிறது நீங்கள் மொபைலில் கொடுத்தாலும் உங்களுக்கான பிடிஎஃப் ஈஸியாக டவுன்லோட் ஆகிடும். ஸோ நீங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் டவுன்லோட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது.